பேசலாம். இந்த காலை வேளையில் நீங்கள் அனைவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்கு நம்புகிறேன். இந்த நாளின் இயேசப்பா நம்மளுக்கு கொடுக்கிறேன் வசனம் என்னவென்றால், அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். என்ன பார்க்கணும், ஏசப்பா கர்த்தரை எலியாவை போஷிக்கிறாரு. அதாவது அவர் என்ன பண்ணுறாரு, அதாவது இஸ்ரவேலிலே கிலியாத் குடிகளிலே கிறிஸ்பியன் எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாயின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவர்களுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. அவர் ஏசப்பா சொல்ல, நீ இந்த இடத்தை விட்டு நீ போய் யோர்தானுக்கு அப்படியே நேராக இருக்கிற கேராத் ஆற்றங்கரைக்கு போ அப்படின்றாரு. போய் ஒளிந்து கொண்டார். இந்த ஆற்றங்கரையில் போய் தண்ணி குடிச்சிக்கோ. அப்புறம் அந்த ஆற்றங்கரையில் உன்னை நீ அங்கே தங்கிடு. அங்கே உன்னை காகங்கள் மூலம் நான் போஷிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி காகங்கள் மூலம் அதை காலையில் இறைச்சியும் அப்பமும் மாலையும் இறைச்சி அப்பமும் கொடுத்து அவரை போஷிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஆற்றங்கரையில் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆற்றங்கரை தண்ணி என்ன வற்றி போகுது. அந்த தண்ணி வற்றி போனோன்னா அவன் நீ எழுந்து சாரிபாத் என்ற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதை மூலம் உன்னை ஆதரிப்பேன்னு சொல்கிறாரு. உடனே இவர் எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு, சாரிபாத் ஊருக்கு போகிறார். ஒளிமுக வாசலுக்கு போனோன்னா அங்கே அந்த ஒரு விதவை என்ன பண்ணுறாங்க, விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய், அம்மா எனக்கு ஒரு தண்ணி கொஞ்சம் கொடுமான்றாரு. அவங்க போய் தண்ணி எடுத்துட்டு வர போகும்போது, அப்படியே எனக்கு ஒரு அடையும் எடுத்துகிட்டு கொடுமா அப்படின்றாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னத்தில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் கலசத்தில் எண்ணெயும் இருக்கிறாரு, நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாமல் போய் அந்த விஷயத்தை செய்ய, அடையை செஞ்சு முதல்ல எனக்கு கொடு அப்படின்றாரு. அப்புறம் அந்த அம்மா செஞ்சு எடுத்துன்னு கொடுத்தோன்னே அந்த பஞ்சகாலம் தீர வரைக்கும் அவங்க வீட்டில் அந்த மாவு தீரவில்லை, அந்த எண்ணெயும் கலசத்துக்கு குறையவில்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதே போல் தான் எலியாவுக்கு அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சாங்க. அவர் சொன்னவொடனே, அவருடைய மனுஷன் சொன்னவொடனே அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு முதலாவது ஒரு அடையை எடுத்து கொடுத்தாங்க. அதனால் அவரும் போஷிக்கப்பட்டா, ஏசப்பா அந்த அம்மா விதவையும் போஷிக்க போகிறாங்க அது மூலம். அதான் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டாக்க, நம்ம கடவுளுடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும். அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளையும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவருடைய பரலோகராட்சி நம்ம சேர்வதற்கான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். நம்ம கடவுள் சொல்லுகிற ஒரு சில பேருக்கு கடவுள் சொல்லுவாங்க அவங்களுக்கு உதவி செய்ய சொல்லி, அது மாதிரி ஆளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சு அவங்களையும் சந்தோஷப்படுத்தணும், நம்மளும் சந்தோஷமாகும். எனவே இந்த வசனத்து மாதிரி நம்ம நடக்க கத்தை நம்ம திருப்பி ஒத்தாசி செய்ய வராங்க. ஆமாம்.